வணக்கம் ஃப்ரெண்ட், வெல்கம் டு டிஎஃப்சி சமையல் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னதுன்னா கட்டியான தயிர் எப்படி செய்கிறதுன்னு உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், கட்டியான தயிர் செய்கிற மண்ணுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுன்னு உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். அதாவது ஃப்ரெஷ் மாட்டுப்பால் 1 லிட்டர், தயிர் 50 ml. இப்போ வாங்க தயிர் செய்கிற முறையை பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அது உள்ளுக்கு ஃப்ரெஷ் பாலெல்லாம் ஊற்றிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பால் எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். இந்த ஸ்டேஜில் அடுப்பை பற்ற வச்சிடலாம். பற்ற வச்ச பிறகு லைட்டாக கொஞ்ச நேரம் கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் கீழே அடி பிடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதித்து பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 97 செல்சியஸ்க்கு மேலே இருக்குது. இந்த லெவலில் இருந்துச்சுன்னா பால் நல்லா கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுப்போட நெருப்பை ஸ்லோவாக வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுவோம். இப்போ அடுப்போட நெருப்பை ஸ்லோவாக வச்சுட்டோம். பாருங்கள், லேசாக கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ 2 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. போதுமான அளவுக்கு பால் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடைப்பை அடைச்சிட்டு சில நேரம் ஆற விடலாம். டெம்பரேச்சர் லெவல் 45 செல்சியஸ்க்கு இறங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தயிரை பாலில் கலந்து விட்டுடலாம். ஆற விட்டு 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்ப்போம். டெம்பரேச்சர் ரீடிங்கை பார்த்தீங்கன்னா 43 செல்சியஸில் இருக்குது. இந்த லெவலில் இருக்கும்போது நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக எடுத்து வச்ச தயிரை கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாத்திரத்தை மூடிட்டு நார்மல் வீட்டு டெம்பரேச்சரில் 12 ஹவர் வைக்க போகிறேன். 12 ஹவருக்கு அப்புறம் கட்டியான தயிர் எப்படி வந்திருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ 12 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. தயிர் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், நம்ம தயிர் நல்லா கட்டியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ உங்கள்கிட்ட கரண்டியில் எடுத்து காமிக்க போகிறேன். பாருங்கள், எப்படி தயிர் எப்படி கட்டியாக சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஃபீட்பேக்கை எழுதி போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட புது வீடியோ உங்களுக்கு சேரும். இன்னொரு புது வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.